கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடகாவுடைய உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாம என்ன சொல்றோம்னா மன்னிப்பாவது மயிராவது. ನಮ್ಮ ಕನ್ನಡದ ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡಿದ್ರು. ಕನ್ನಡ ತಮಿಳಿನ ಅಪ್ಪ. ನೀವು ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿಯನ್ನ ತಂದೆ ಅಂತ ಪೂಜಿಸ್ತೀರಿ, ಅವರು ಕನ್ನಡಿಗರು. ಹಾಗಾದ್ರೆ ತಮಿಳುನಾಡಿನ ಬಂಧು ಮಿತ್ರರೇ, ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ, ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ. ஒரே ஒரு மன்னிப்பு, அந்த ஒரு மன்னிப்பை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த நிகழ்வுலாம் பார்க்கும் போது விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான், தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. ஸோ அது மன்னிப்பு வார்த்தை தமிழ்ல இருக்கவங்களுக்கு பிடிக்காதுன்றனால அந்த மன்னிப்பு கேட்காம இருக்காரு நம்மளோட கமலஹாசன். ஸோ இப்போ இந்த ஒரு மன்னிப்பை வச்சு ஒட்டுமொத்த கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்க தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி, நல்ல ஒரு ஃபீட் பண்ண மாதிரி ஆகி போச்சு. அவங்களும் அடிச்சு நவத்திக்கு இருக்காங்க. இதாண்டா சாக்கு, இறங்கிடுறா, இது இவ்வளவு நாள் நீ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இதான் உன் டைம், இறங்கிடுறா, போட்டு தாக்குன்னு இறங்கி தாக்கிட்டு இருக்காங்க. கமலஹாசன் போய் மன்னிப்பு கேட்டா அவர் நேரடியா மன்னிப்பு கேட்பாரா? இங்க இருந்து பஸ் எடுத்து சென்னைக்கு போய், சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி வந்து மதுரைக்கு வந்து, மதுரையில இருந்து பிளைட் எடுத்துட்டு போய் கர்நாடகால இறங்கி தான் அதை மன்னிப்பு கேட்பாரு. அவர்கிட்ட போய் நேரடியா மன்னிப்பு கேட்டா அன்பு என்னைக்கும் மன்னிப்பு கேட்காது. என்னென்னமோ பேசி ஜட்ஜையே குழப்பி விட்டு ஜட்ஜே மண்டே என்னையா சொல்ல வர, நீ ஒரு மன்னிப்பு கேட்டா ஏயா சுத்தி வந்து இருக்க? அவர் சொல்லிட்டாப்ல ஓப்பனாவே, நான் கண்ணி கேட்க மாட்டேன், தப்பு செஞ்சாதான் மன்னிப்பு கேட்கணும், நான் சரியா தான் பண்ணியிருக்கேன். சிம்பிள் மேட்ரு. இந்த மன்னிப்பை வச்சுதான் ஒட்டுமொத்த இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. இந்த ஒரு மன்னிப்பு என்ன ப்ரோ இருக்கு, என்ன ப்ரோ கேட்டு போயிடலாம் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது. இதை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் கட்டமைக்கப்படுது. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். சரி, நான் வீரன், நீ மனுஷனா? ஆக்சுவலா இன்னைக்கான வீடியோ வேற விஷயம், பட் இன்னைக்கு நான் பேச வேண்டிய விஷயமே வேற. பட் இந்த ஒரு மெசேஜ், ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு ஒருத்தர். இந்த கமெண்ட் மூலியமா தான் இந்த வீடியோவை நான் பார்க்குறேன். பாரிசாலன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா இதை பத்தி ஒன்று பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அப்படி என்னதான்டா பேசியிருக்காரு வச்சிருக்காரு, நம்ம செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம பாரிசாலன் வீடியோ செக் பண்ணி பார்த்தோம். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1 hour பேசி வச்சிருந்தாங்க. நானும் ஸ்பீடா ஓட போகல, ஸ்பீடா ஓட விட்டு கரெக்டான முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்தேன். தலைவன் கரெக்டாக தான் வேலை பார்க்குறாப்புல. கமலஹாசன் ஒரு அஜெண்டா பேஸ் தான் வேலை பார்க்குறாரு. கமலஹாசன் ஏன் பேசுறாரு, இந்த ஹாசன்ற ஒரு ஏரியாவில் இருந்து தான் கமலஹாசன் வந்தார். இதெல்லாம் பேசினார். சந்திரஹாசன், சாருஹாசன் இவங்களை பற்றி தான் பேசினார். ஃப்ரீமேஷனரில் இருக்க ஒரு ஆள், அதாவது இலுமினாட்டிக்குள்ளே இருக்க ஒரு ஆள். இவங்க எப்படி தமிழுக்காக பேசுவாங்க? சிம்பிள் மேட்ரு. எப்பயுமே இந்தியம் பேசுறவர் தமிழ் சினிமா, தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரின்னு வைக்கலாம்ல, எதுக்காக நீங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? இந்திய சினிமா கூட வைக்கலாம், அதெல்லாம் பிரிவினை பேசாதீங்க. தமிழ் சினிமால எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனா கன்னடத்துக்கு, கேரளாக்கு எல்லாத்துக்கும் தனி இண்டஸ்ட்ரி இருக்கு. பட் தமிழ்நாட்டில் மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்கு. ஸோ இதை கேட்டதுக்கு அவர் ஒரே அர்த்தம் சொல்லிட்டாரு, இது இந்தியா சினிமான்னு வச்சிருவோம், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே இந்தியம் பேசக்கூடிய ஆட்கள் திடீர்னு எதுக்கு மாநிலத்துக்குள்ள சுருங்கினாரு? தமிழுக்குள்ள ஏன் சுருங்கினாரு? பூர்வீகம் கர்நாடகா, தேடி போனா கர்நாடகா வருது. ஸோ இவருடைய ஆர்ஜின் எங்க தேடி போனா இஸ்ரேல் வரைக்கும் போகும். ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது இவர் ஏன் தமிழ் பத்தி பற்று பேசணும்? இப்பயே சம்பந்தமா பேசணும். எம்பி ஆகி போயிட்டாப்ல. இவர் இங்க பேசுறதே ஒன்றும் புரியாது. இதுல எம்பி ஆகி அங்கவே பேசி எத்தனை பேர் வடக்கன்ஸ் எல்லாம் போட்டு தள்ள போறாருன்னு தெரியல. இவர் பேசுறது இங்கேயே ஒன்றும் புரியாது. இதுல வடக்கன்ஸ் எல்லாம் அவ்வளவுதான். அதை டிக்ஷனரியில் எடுத்து பாக்குறதுக்குள்ளேயே அவங்க ஆயுசே முடிஞ்சு போயிடும், எம்பி பதவியே முடிஞ்சு போயிடும். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். பாரிசாலன் பத்திர வீடியோ, பாரிசாலன் பேசுனது அந்த அளவுக்கு நுணுக்கமா பேசல. பட் நாம அப்படி நுணுக்கமா பேசாம போகக்கூடாதுல்ல. இப்போ டிஎம்கே தலைவர் இருக்காருல்ல, சிஎம் நம்மளுடைய அப்பா இருக்காருல்ல, அப்பா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒரு நார்மலா இருக்க டைமிங்ல நீங்க வாழ்த்து தெரிவிச்சீங்கன்னா ஓகே, உங்களுடைய இனப்பற்று உங்க சொத்து அங்க இருக்கு, அவங்க மக்களுக்காக ஒரு விஷயம் பண்றீங்கன்னு ஏத்துக்கலாம், லாஜிக். இப்போ எதுக்கு இது பண்ணணும்? ஆல்ரெடி அங்கே இது கர்நாடகா விஸ் தமிழ்னு போயிட்டு இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமா, கர்நாடகா சினிமான்னு போயிட்டு இருக்கு. பட் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி தமிழ் மக்களுக்கு கர்நாடகா மக்களுக்கு ஆக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதுக்காகத்தான் இவங்க அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி யார் பேசணும்? தமிழ் தேசியவாதி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்முடைய இவர் இருக்காருல, ஒரு பேர் மறந்து பாரு, இடும்பவனம் கார்த்தின்னு நினைக்கிறேன். கரெக்ட். இடும்பவனம் கார்த்தி என்ன பண்ணிருக்காப்புல, ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன தமிழ்நாட்டு முதல்வரா நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ரீட்வீட் பண்ணிருக்காரு.
ஸோ இது நாகரிகமா? ஒரு சிஎம் வந்து சிஎம்முக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்குது, கமலஹாசன் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காரு, அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காரு. இது பொலிட்டிக்கலா, அதாவது பொலிட்டிக்கல் மேடையில பேசி இது ஒரு சர்ச்சையா மாறுச்சு அப்படின்னா இது ஒரு அரசியலா பேசலாம். பட் இது பொலிட்டிக்கல் சர்ச்சை கிடையாது. சினிமால ஒரு போற போக்குல சொன்ன மாதிரி, ஆனா அது போற போக்குல சொன்ன விஷயமே கிடையாது. பர்டிகுலரா சிவராஜ்குமார் அங்க உட்கார வச்சுட்டு சொன்னது இன்னமும் வேணும்னு இது பூதாகரம் ஆகணும், இது ஒரு சர்ச்சையே ஆகணும்ன்றதுக்காகவே பண்ண ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்க மாட்டேன் அப்படின்னா கமலஹாசன் சொல்லியிருப்பாப்புல, அவர் சொன்னதை நம்மளை திருப்பி சொல்றோம். மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. அதாவது மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு பெரிய மனுஷன் ஆகிட்டு போயிடலாம். ஆனால் அவர் ஆக மாட்டாரு. ஏன்னா இது அஜெண்டா பேஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு. இவர் ஒரு விஷயம் பண்றாருனாலே அதுல பின்னாடி சூழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். இந்தியம் பேசக்கூடிய ஆட்கள் திடீர்னு தமிழ் பேசுறாரு அப்படின்னா தமிழ் இஸ் கர்நாடகா பஞ்சாயத்து வரணும். இவங்க கர்நாடகாரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு என்னன்னா, நாங்கள் இப்போ திடீர்னு தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கானுங்க. உங்களுடைய மக்கள் வந்து இங்கே 50,000 பேர் வந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மிரட்டல், ஓப்பனான மிரட்டல் விடுறாங்க. இப்படி நான் சொல்லல, சாட்டை திரும்புறோன்னு சொல்றாப்புல, பார்த்துருப்பீங்க. நீ அடிப்ப ஓசூர்ல இருந்து 50,000 பேர் வர்றாங்கன்னு ஒரு துணை முதலமைச்சர் பேசுறாரு. நம்ம துணை முதலமைச்சர் தான் காய்ச்சல், முதலமைச்சருக்குமா காய்ச்சல்? தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த கர்நாடகாக்காரங்க கடை வச்சிருக்காங்க, தொழில் பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. என்ன சென்னையில யார் யார் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஐயோ நீ அங்க அடிச்சா இங்க அடிக்கிறதுக்கு நேரம் ஆயிராதுல்ல. அந்த வன்முறையை, அந்த அசம்பாவிதத்தை யாரும் விரும்பல. நீ இந்தியா பாகிஸ்தான் போல கர்நாடகா தமிழ்நாட மாத்திராத. இந்த வாட்டாள் நாகராஜன் ஒருத்தர் இருப்பாருங்க, பேர் வாயில தராது. வட்டாள் நாகராஜன் நினைக்கிறேன், ஏதோ நாகராஜன். இவர் வந்து பழைய டிக்கெட்டு, அப்போ பீக்ல இருந்த ஒரு டிக்கெட்டு, இப்போ வயசாச்சு போல, அது அமைதியா இருக்காப்புல. அப்பயும் ஆட்களை வச்சு பண்றாரு. மஞ்சள் துண்டு பாத்தீங்களா? துண்டு, இந்த துண்டு எங்கேயோ நீங்க பாத்திருப்பீங்க, தமிழ்நாட்டுல எங்கேயோ துண்டு, மஞ்சள் துண்டு பாத்திருப்பீங்க. ஸோ அவங்க காட்டணும்ல, அடையாள குறியீடு காட்டணும்ல. ஸோ ஓகே, இந்த வாட்டல் ராஜன் கமலஹாசன் போட்டாலாம் எரிச்சுட்டு இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சிம்பிளான மேட்ரு, உலகம் முழுக்க தெரியும் தமிழ் தான் மூத்த மொழி. வெளிநாட்டு ஆய்வாளர்களே யோசிக்கிறாங்க, ஓகே தமிழ்நாடு ஏதோ இருக்குடா, ஏதோ விஷயம் இருக்குடா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க உள்ளூருக்குள்ள வந்துட்டு பக்கத்து ஸ்டேட்ல உட்காந்துக்கிட்டு, நாங்களும் அவங்ககிட்ட இருந்து வரல, நீ என்ன, நீ எங்கிட்ட இருக்க, நாங்க சமஸ்கிருதத்துல வந்தோம், சமஸ்கிருதம் எங்க இருந்து வந்துச்சுனாங்கன்னா அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்போ உன் நாட்டை தவிர்த்து வெளிநாட்டுல எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பக்கத்துல தமிழ்ல வந்துடக்கூடாது. தமிழ் வெறி எப்படி ஊற்றி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிரிப்ட். எதுக்கு மதம், மொழி, இனம்னு பிரிச்சாங்கன்னு இப்போ புரியுதா? கடைசியில இவங்க ஒன்றும் சேர்ந்துடவே கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நாளைக்கு எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிய வர ஆரம்பிக்கும். தமிழ்ல இருந்தா எல்லாமே உருவாச்சு, தமிழ்ல இருந்தா எல்லா நாகரிகமும் உருவாச்சு, இப்படிலாம் தெரிய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க குறிப்பு என்னன்னா, தமிழே நாம உருவாக்குனது இல்லை, அது வேற கதை, அது அப்புறம் பேசலாம். ஸோ இப்போ பர்டிகுலராக நடக்கிற விஷயத்தை மட்டும் பேசுவோம். இப்போ நாளைக்கு தமிழ் தான் எல்லாமேன்னு வரும்போது இவங்களாம் அவங்க பெருமை பேசிட்டு இருக்காங்கல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் பேசிட்டு இருக்குல்ல, நாளைக்கு அவங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிரும். இவ்வளோ நாள் அவங்க திட்டிக்கிட்டு இருந்தோம், அவங்க தான் கழுவி ஊற்றிட்டு இருந்தோம், அவங்க தான் அடிச்சு வரட்டிக்கிட்டு இருந்தோம், அவங்ககிட்ட தாண்டா நாமளே வந்திருக்கோம், அப்போ நாமளும் அவங்களும் ஒன்றுடா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அது ஏற்றுக்க முடியாது. நமக்கு எதிராக தான் நிற்பானுங்க. 50 ஆண்டு காலமா டிஎம்கே ஓட்டு போட்டு முட்டாளா இருந்தோன்னு சொன்னா யாருமே நம்பாம திருப்பி நாங்களாம் முட்டாள்கள்லாம் கிடையாது, அரசியல்வாதிலாம் தப்பா இருக்காங்கன்னு சொல்ற ஆட்கள்கிட்ட 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள்னு சொல்லி வரலாறு சொன்னேன்னா செதறிட மாட்டேன். எப்படி ஒத்துப்பான்? நாங்க உங்களை எதிர்க்கக்கூடிய ஆட்கள், நாங்க எப்படி அவங்கள்ட்ட இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். இவங்க நாளைக்கு வானத்துல இருந்து வந்தாங்க கூட சொல்லுவாங்க, ஏலியன்ஸ் தான் எங்களை பிறப்பிச்சுன்னு சொன்னா கூட ஒத்துப்பாங்களே தவிர தமிழ்ல இருந்து வந்து சொல்லி ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த மென்டாலிட்டியில உள்ள ஆட்கள் தான். ஸோ தண்ணி கேட்டதுக்கு தண்ணி கொடுத்தே ஆகணும், தமிழ்நாட்டு கோர்ட்டு என்ன சொல்லிச்சு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, இவ்வளவு டிஎம்சி தண்ணி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்றாங்க. போவாங்கடா அங்கிட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மூடி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கவர்மெண்ட் சொல்லி, கோர்ட் சொல்லியே அவங்க கேட்க மாட்டாங்க. தண்ணிக்கு சாதாரண தண்ணி இயற்கையிலேருந்து வருது, அவன் தண்ணி கிடையாது, இயற்கையிலேருந்து வருது, அது அந்த வழியா போகுது, அந்த வழியை அடைச்சு வச்சுக்கிட்டு அதையே தரமாட்டாதவன் தான் மொழியை பத்தி பேசினா சும்மா இருப்பானா? இப்ப இவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அவங்க ஒரு தற்கொலைன்னு. ஏன்னா இவருடைய பூர்வீகமே கர்நாடகா தான் இருக்கு. அந்த ஹாசன்ற பகுதியில இருந்தா அவருக்கு ஹாசன் பேர் வந்திருக்கு. அந்த ஹாசன் பகுதி தேடி பார்த்தா இஸ்ரேல் வரைக்கும் போகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ ரபாய்கள் இருக்காங்களா, அவங்கள பேரு பழைய வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். இது என்ன மேட்ரு அப்படின்றது அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. கமலஹாசனுக்கு அந்த ஹாசன் இருக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு அரசியல்வாதி, பொலிட்டீஷியன். தமிழ் இசை, உங்க பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் இசை, கர்நாடகா மொழி தமிழ்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னதுக்கு இத்தனைக்கும் தமிழிசை அவங்களோட அப்பா வந்து தமிழ் தொன்றாற்றுவர் தான். ஒரு வீடியோ நான் ஒரு நாள் முன்னாடி போட்டேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழர்களை விட புலமையாகவும் அதில் லிட்ரேச்சர் படித்து பெரிய லெவலில் இருக்கவும் தமிழர்களே இல்லைன்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம்.
அது சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல ட்விட்டர்லாம் சுற்றிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா கமெண்ட் சொல்லுங்க. பல மொழியியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே வெளிய மாநிலத்தவர்கள் வேற மொழியை பேசுறவங்க தான் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழிசைன்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க அப்பா வந்து தமிழ்ல புலமையான ஒரு ஆளு அப்படின்னா, இவங்க தமிழுக்கு எதிராக பேசுறாங்க, தமிழ் கர்நாடகா வந்து மன்னிப்பு கேட்க தான் ஆகணும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. பெயர்லேயே தமிழ் வச்சுக்கிட்டு தான் மொழியை வந்து ஒத்துக்க மாட்டாத ஒருத்தவங்க போய் மன்னிப்பு கேட்க சொல்றாங்கன்னா யோசிச்சு பார்த்துக்க. உன் நிலைமை என்ன லட்சத்துல இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்க. தமிழ் பேசுறேன்னா உனக்கான ஆளே கிடையாதுன்றது தெரிஞ்சு வச்சுக்க. இன்னொரு கமெண்ட்டும் பார்த்தேன். எருமை உனக்கு கத்தி போட்டிருந்தாருல, அந்த போஸ்ட்டு கீழே ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட்ல போட்டிருக்கிறது என்னன்னா, ஏண்டா நீங்க கர்நாடகா ஆந்திரான்னு சொல்லி கர்நாடகா தமிழ்நாடு மொழி பத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இங்க ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுல சென்னையில கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில சென்னையில கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாது. அவங்க ரோட்ல ஸ்ட்ரீட் டேன்னு சொல்லி ஆட விட்டோம்னா அவங்க பாடு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் இப்ப இருக்கு யங்ஸ்டர் ஜென்ரேஷன். இந்த நம்ம குட்டி குஞ்சம் அனில் குஞ்சான்ஸ் இருக்கானுங்களே, இந்த அனில் குஞ்சான்ஸ்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. திடீர் அரசியல்வாதி. அது ஒரு நியூஸ் பார்த்தேன். இன்னிலிருந்து ஜனநாயகம் படம் முடிச்சோடனே இனிமேல் நிரந்தரமாக முழு நேர அரசியல்வாதியா மாறிடுவேன். அப்ப ஒரு நாள் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வேலைக்கு போயிட்டு நம்ம படிச்சுக்கிட்டே படிப்போம் அப்படின்னு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு நடிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் அரசியல்வாதியா இருந்தாரு. இப்போ ஒர்க்கை விட்டுட்டாரு. அதாவது ஒரு நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சினிமான்ற ஒர்க்கை விட்டுட்டாரு. முழு நேர ஜாபுக்கு வந்துட்டார், அரசியல் ஜாபுக்கு வந்துட்டார். இங்க 200 கோடி தானே, அங்க 2000 கோடி தூக்குன்னு சொல்லிட்டு இங்க இறங்கிட்டாப்ல. இது தெரியாத தற்கொலைய கேட்டிருக்கணுமா இல்லையா? ஜனநாயகன் ஒரு படம் எடுக்கிறார். தமிழ்காரங்க ஒரு அரசியல் படத்தை இறக்கி இப்ப ஏன் அரசியல் படம் எடுக்கணும்? ஜனநாயகன் சொல்லிட்டு ஏன் இந்த சாட்டை ஏற்றிக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி வரணும்? சும்மா என்டர்டைன் படம் எடுத்துட்டு போக முடியாது. ஏன் கடைசி புரட்சி படம் மாதிரி ஒரு சினிமா வந்து, அதாவது ஒரு அரசியல் சம்பந்தமா படம் எடுக்கணும்? இதை வச்சு அப்படியே கொஞ்சம் மக்கள் வந்து இவர் நல்லது செஞ்சுருவாரா, சினிமா நல்லது பண்றாங்க. அதாவது சினிமால காசெல்லாம் அள்ளி போடுவாங்க இல்ல, முத்து படத்துல வந்து ரஜினிகாந்த் அள்ளி போடுவாப்புல. ஆனா நிஜத்துல போய் பாத்தீங்கன்னா நிறைய மேட்டர் நடக்கும். எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆயிடுவாங்க. தேங்க்யூ. ஸோ படத்துல செய்யறதெல்லாம் நெஞ்சம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க கூட்டம் தானே இது. அதனால ஒரு சினிமாவில் வந்து பெரிய அரசியல்வாதி மாதிரி, புலமையான தமிழர் மாதிரி, தமிழருக்காக நிக்கிற ஒரு தலைவன் மாதிரி காட்டிட்டு ரியல் லைஃப்ல வந்து உட்காந்துருவாங்க. ஆட்சியில உட்காந்துக்கிட்டு இளைஞர்களை போட்டு தரமோ வேடிக்கை பார்த்த மாதிரி தான் இங்கேயும் வேடிக்கை வைப்பாங்க. உங்களை சொல்லி ஒரு குத்தம் இல்லை, உங்களை வளர்க்கப்பட்ட வளர்ப்பு அப்படி. நம்ம என்ன பண்றது? ஸோ வாய் திறந்துருக்கணுமா இல்லையா? சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் இன்னமும் இருக்கீங்க, இன்னும் படம் நடிச்சுட்டு இருக்கீங்க. கமலஹாசனுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னப்போ நீங்க கேட்கணுமா இல்லையா? சரி, அரசியல்வாதிகள் கேட்க தேவையில்லை, ஏன்னா இது அரசியல் பஞ்சாயத்தே ஆகலை. அவங்க தான் அரசியலா மாத்திட்டு இருக்காங்களே தவிர இவங்க அரசியலா மாத்தல. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி பேசிட்டு இருக்கும் போது இங்க இருக்க பெரிய தலைகளும் பேசிதான் ஆகணும். ரஜினிகாந்த் விட்டுருங்க, அவர் கர்நாடகாரர், அவர் பேச மாட்டாரு. இது பச்சை தமிழன் மஞ்சை தமிழன்லாம் தெரியுறாங்க இல்ல, இவர் இருப்பாப்ல நம்மளோட பெரியார் பேர், அவர் பேர் என்ன, சத்யராஜ். அவர் கூட பாகுபலி படத்துல கூட காலை போய் மண்டையை விட்டு மண்டி விட்டுட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டாப்ல இல்ல. ஸோ அந்த மனுஷன் போய் கேட்டிருக்கணுமா இல்லையா? அவர் அப்பவே மன்னிப்பு கேட்டவர். இப்போ இவர் மன்னிப்பு கேட்க ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாப்ல. பெரியார் வளர்ப்புல பெரியாரே கர்நாடகாரு. சரி, ஓகே. தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்றத தாங்க முடியல. ஆனா கர்நாடகால இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்கேன். பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க கொண்டாடணும். எப்படி இருக்கு? ನಾಡಿನ ದ್ರಾವಿಡ ಹೋರಾಟಗಳಿಗೆ ಮುನ್ನುಡಿ ಬರೀತಾರೆ ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿ. ಯಾಕೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, ನಮ್ಮ ಕನ್ನಡದ ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡಿದ್ರು. ಕನ್ನಡ ತಮಿಳಿನ ಅಪ್ಪ, ಕನ್ನಡ ತಮಿಳಿನ ಅಪ್ಪ. ನೀವು ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿಯನ್ನ ತಂದೆ ಅಂತ ಪೂಜಿಸ್ತೀರಿ, ಅವರು ಕನ್ನಡಿಗರು. ಹಾಗಾದ್ರೆ ತಮಿಳುನಾಡಿನ ಬಂಧು ಮಿತ್ರರೇ, ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ, ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ, ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ, ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ ನೀವು ಒಪ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. ಆರಾಧ್ಯ ದೈವ ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿ ಮೂಲತಃ ಕನ್ನಡ ಬಲಿಜ. ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಕನ್ನಡ ಬಲಿಜ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜನಿಸಿದವರು. மேட்டருக்கு போவோம். இப்போ இங்க வந்து விஜய் அவர்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா? பச்சை தமிழ் தானே, பாரிசாலன் முட்டு கொடுக்குறாங்களே, ஸ்டாண்டர் கொடுத்து. பாரிசாலன் சான்று கொடுத்துட்டா சரியான விஷயம். பாரி சொன்னா எல்லாமே சரியா இருக்குன்னு நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல. விஜய் அவர்கள் தமிழன்னு ஒத்துக்கிட்ட வச்சுட்டாங்க, நம்ப வச்சுட்டாங்க தலையில. அப்ப விஜய் இங்க பேசியிருக்கணுமா இல்லையா? கமலஹாசன் தமிழர் தான். தமிழருக்காக ஒரு விஷயம் பேசும்போது விஜய் அவர்கள் அரசியல் வந்துட்டாரு. ஒரு ட்வீட்னாச்சும் போட்டிருக்கணும்ல. ட்விட்டர்ல தான் அரசியல் பண்றீங்க, ஒரு ட்வீட்னாச்சும் போட்டிருக்கணும்ல. எங்க உண்மையிலே ஆக்சுவலா நீங்களே வரலாற்று ரீதியா தேடி பார்த்தாலுமே, எங்க போய் தேடி பார்த்தாலுமே தமிழ் கல்வெட்டுகள் தான் உலகம் முழுக்க விடுங்க. இந்தியாலேயே ராஜஸ்தான், குஜராத் எங்க போய் தேடினாலுமே தமிழ் கல்வெட்டு, தமிழ் பாரம்பரியம் தான் கிடைக்குது. அவங்க பாரம்பரியத்தை தேடி ஓடுறாங்க.
இப்போ இந்தியா எப்படின்னு சொல்லிட்டோம்னா, மோடி அவர்கள் ஒன்று சொன்னார். அது என்னன்னு கேட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கறத பற்றி பேசுவோம். அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்முடைய தமிழ் மொழி இது உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழி. எத்தனை பெரிய சொத்து இந்த தேசத்திடம் இருக்கிறது, இத்தனை பெரிய கௌரவம் தேசத்திடம் இருக்கிறது. நாம் நமது நெஞ்சினை நிமிர்த்திக் கொண்டு உலகத்திடம் ஏன் கூறுவதில்லை? நான் கடந்த முறை ஐநா சபை சென்று உரையாற்றிய வேளையில் நான் வேண்டுமென்றே சில தமிழ் சொற்களை பேசி வைத்தேன். ஏனென்றால் நான் உலகத்தாருக்கு தெரிவிக்க விரும்பினேன். எனக்கு பெருமையாக இருக்கிறது. எனது தமிழ் மொழி உலகின் மிகச் சிறப்பான மொழி, உலகின் மிக தொன்மையான மொழி. இது என்னுடைய தேசத்திற்கு உரிய. தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி அவரோட சேனல்ல வச்சிருக்காங்க. நமக்கு ஈஸியா இருக்கும்ல. ஹிந்தியில போட்டு கீழே சப்டைட்டில் போடுறத விட அவர் பாரத பிரதமரே பேசுறாப்ல. நம்மளுடைய நாட்டில் பழமையான மொழி, உலகத்திலே பழமையான மொழி. பழமையான மொழினா என்ன? எல்லா மொழிகளுக்கும் தாயான மொழி தான் பழமையான மொழி. இதை விஜய் அவர்களோட சொல்லியிருப்பாரு இந்த படத்துல, அதாவது மெர்சல் படத்துல. I would like to say a poem for my Tamil friend Dr. Arjun in Tamil, the mother of all languages. மதர் டேங். நாங்கள் மதர் டேங்கில் நாங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிறோம். லாங்குவேஜுக்கெல்லாம் தாய் அப்படின்னு சொல்லுவாப்புல. லாங்குவேஜுக்கெல்லாம் தாய்னா என்ன? மொழிகளுக்கெல்லாம் அம்மா தானே. அப்போ கமலஹாசன் சொன்னது கரெக்டு தானே? மோடி அவர்கள் சொன்னது கரெக்டு, கமலஹாசன் சொன்னது கரெக்டு, விஜய் அவர்கள் சொன்னது கரெக்டு. மெர்சல் படம் வந்தப்போ எங்கே போனீங்க, எங்கே புல்லு பிடிங்கிட்டு இருந்தீங்க? கமலஹாசன் சொன்னோம்னு உங்களுக்கு எவ்வளோ எரியுது. அப்போ அஜெண்டா பேஸ்ட் நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. இப்போ இந்த டைம்ல பேச வேண்டாம், நமக்கு நேரம். இப்போ கன்னட மொழியில இவ்வளோ இதாக இருக்கீங்கல்ல, அப்போ அந்த டைமிங்ல இப்போ என்ன ஒரு பாட்டுன்னா, கன்னடமும் தமிழ்லேருந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதான் பிரச்சனை. எல்லா மொழியிலும் தமிழ்ல இருந்தா வந்துச்சு, எல்லா மொழியிலும் தாயின்னு சொன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. என்ன ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான்டா. உங்களை மட்டும் பர்டிகுலரா சொன்னா பிரச்சனை, பொதுவா சொன்னா பிரச்சனை இல்லை. என்னத்தை சொல்ல, இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. இப்போ சிம்பிளான மேட்ரு. கமலஹாசன் பத்தி பேசினப்போ எல்லாம் கொந்தளிச்சாங்க. மோடி அவர்கள் சொன்னதும் தமிழ்ல பழமையான மொழி. நான் ஐநா சபையில் பேசும்போதே தமிழ் அங்கங்க வேணும்னே தான் பேசினேன். காரணம் என்ன? தெரியணும், தமிழ் புலமை தெரியணும். ஐநா சபை உலக மன்றங்கள்ல முக்கியமான இடம், அதாவது வேர்ல்டுல முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அங்க தமிழ் ஒரு மையப்படுத்துறாருன்னா உலகத்துக்கு தமிழை பறைசாற்றுறாருன்னு அர்த்தம். அதாவது எங்க நாட்டுல இருக்க ஒரு மொழி உலகத்துக்கே மூத்த மொழிடா அப்படின்னு சொல்றாரு. பாரத பிரதமர் மன்னிப்பு கேட்க சொல்வீங்களா? அது எப்படி சொல்லுவீங்க? நீங்க கன்னடத்துல பேசியிருக்கணும், நீங்க மலையாளத்துல பேசியிருக்கணும், நீங்க துளுல பேசியிருக்கணும், இதெல்லாம் பேசியிருக்கணும்ல. எங்க போனீங்க அந்த டைமிங்ல? இதெல்லாம் பழைய வீடியோ, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ. எங்கடா போனீங்க அப்பலாம்? சரி, இதை கூட விட்டுருங்க. அலெக்ஸ் கோலியர்னு ஒருத்தர் இருக்காரு. 1995 ஒரு மீட்டிங்ல அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ், சூப்பரான லாங்குவேஜ், பவர்ஃபுல்லான லாங்குவேஜ்ன்றதை விட பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. At one time, we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. But we got too powerful. இப்போ எங்க போற? மிகப்பெரிய விஞ்ஞானி, உலகமே போற்றக்கூடிய ஆளு. அவரை ரெப்டிலியன் கதை சொல்லுவாங்க, நாகர்களுக்கு அதெல்லாம் அவர் பேசுவார் நிறையா. சரி, அதனால அவர் கையடிச்சு விட்டுருப்பீங்க. கீழே சப்டைட்டிலே போட்டிருக்கோம். அதாவது நம்ம டைட்டில் போடுறோம்ல, டைட்டில் கீழே கூகுள்காரங்களே ஆட் பண்ணிடுவாங்க. யூடியூப் கம்பெனி இந்த விஷயங்கள்ல கீழே நாகர்கள் ரெப்டிலியன்ஸ்னு போட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பின் பண்ணிடுவானுங்க, அதாவது விக்கிபீடியா பின் பண்ணிடுவானுங்க. ஏன்னா நீ இது சொல்றது நம்பாதீங்க, நாங்கள் சொல்றதுதான் உண்மை, ஏன்னா உண்மை வெளியே வந்துடக்கூடாது இல்லை. ஸோ அது வேற கான்செப்ட். இப்போ இந்த அலெக்ஸ் கோலியர்னு சொல்றது 1995 சொல்லியிருக்காப்புல. அப்ப எங்க போனீங்க? உலகத்திலேயே, இந்தியால இல்ல, உலகத்திலேயே சூப்பர் பவர்ஃபுல்லான லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்றது ஓகே. பவர்ஃபுல்லான லாங்குவேஜ்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்குன்னு அர்த்தம், அழிவில்லாத மொழின்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு நேர்த்தியா உட்காந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு இந்த மொழியை. இப்போ மொழின்றதை நான் அவ்வளவு பற்றா பேசுறதுக்காக நான் தமிழ்ல பேசுறேன், தமிழ்ல அதுக்காக நான் பேச வரல. மொழியை பத்தின வேற கான்செப்ட் இருக்கு. மொழியை உருவாக்குறது நோக்கமே வேற. அது கொஞ்சம் மைன்யூட்டா இருக்கும், அதெல்லாம் ஓப்பனா பேச முடியாது. ஸோ அதை ஒரு நாளைக்கு நம்ம குரூப்பா உட்காந்து பேசலாம். குரூப்புக்குள்ள தான் பேசிக்க முடியும், வெளியே பேசிக்க முடியாது. அதை தவிர்த்துக்கலாம். ஸோ இப்போ இவ்வளவு பேர் இவ்வளவு கிளியரா சொல்லியும் உங்கள் மண்டையில ஏறல அப்படின்னா, கமலஹாசன் சொன்னது தப்பு தான் அப்படின்றத ஏற்றுக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. கர்நாடகா சுற்றி ஒரு உலகம் வச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்குள்ள கன்னடர்களை சுற்றி தான் உலகம் இருக்கு. இப்போ கன்னட மொழி எத்தனை ஆண்டுகள் பழமையானது? ஒரு குறிப்பிட்டு ஒரு 2000 ஆண்டுகள் வச்சுக்கோம். உங்க கம்மி தான், பட் 2000 ஆண்டுகள் வச்சுக்கோம். 2000 ஆண்டுகள் பழமையான மொழி கன்னட மொழின்னு வச்சுக்கோங்களேன். அது பிராகிய தமிழ் ஒரு மொழி சொல்றாங்க, அந்த மொழி குடும்பத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த மொழி குடும்பம் என்னன்னு பார்த்தானா, நம்மளுடைய வட்டெழுத்து அந்த தமிழ்ல இருக்கும்ல, தமிழ் மொழிகள் இருக்குல்ல, அது பழமை மொழி, அந்த மொழியோட கனெக்ட் ஆகுது. பிராகிதம் சொன்னா ஏத்துக்கிறாங்க, அது தமிழ் மொழிடான்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்களாம்.
ஸோ எவிடன்ஸ் இருக்கு, அவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு. இப்போ எதுக்கு கீழடியில் ஆக்டிவேட் இந்த இது தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணும்போது விட மாட்டாங்கன்னு இப்போ புரியுதா புரியலையா? ஏன் குமரிக்கண்டத்துக்கு கீழே குமரிக்கண்டம் ஒன்று அழிஞ்சிருச்சு, ஏன் உலக நாடுகளில் சரி இந்தியா விடுங்க, இந்தியா தேடாது ஓகே விடுங்க, வெளிநாடுகள்ல இருந்து தேட வரானுங்க. குமரிக்கண்டம் இருக்கா, அட்லாண்டிக் இந்த விஷயங்கள் நான் பார்க்கணும், லெமுரியன் ஒரு கண்டம் இருக்குன்னு உலகம் முழுக்க இருக்கவங்களும் பேசுவாங்க. பட் அது உண்மையான தேடுறதுக்காக நாங்கள் இந்தியன் ஓஷன்ல தேடுறோம்னு சொல்லி வரவங்களுக்கு அனுமதியும் தர மாட்டாங்க. ஏன் தரலாமே, அப்படி ஒன்று இல்லவே இல்லையே, கண்டுபிடிச்சா நல்லது தானே. பாரத பரமாரி இப்போ தமிழை தூக்கி பிடிக்கிற மாதிரி குமரிக்கண்டம் இருக்குன்னு சொன்னா உலகத்தையே தூக்கி பிடிக்கலாம்னு இந்தியாவை நாங்கள் பெரிய பாரம்பரியம் ஒரு கிளான்ரா அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் அதை பண்ண விடலை? ஏன்னா அர்ஜென்ட்டா அதுக்குன்னு ஒரு நாளம் வரும், அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும், அப்போ இவங்களே பெருமையை மாறுதடிக்குவாங்க. இப்போ அந்த பெருமை உங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு தமிழை எல்லாரும் தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா வெளியே வந்துருச்சு. அதாவது உண்மையை ஒளிச்சு வச்சிருந்தாங்க, கொஞ்ச நாளைக்கு கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அது வெடிச்சு வெளியே வந்துருச்சு, ஓப்பனாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே மறிக்க முடியாது. அதனால அப்பப்போ பேசுறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ஒரே ஒரு பகுதி தான், தமிழ் வந்துருச்சு, தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் தான். இந்த தமிழ் மூத்த மொழின்றதை பிடிச்சு இன்னமும் உள்ள போனோம்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல மேட்ரு, பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாறு. இந்த தமிழர்களுக்கு என்ன நடந்துச்சு, அதாவது தமிழ் பேசிய மக்களுக்கு என்ன ஆச்சு, தமிழ் பேசின மக்களுக்கு எதிராக ஒரு புனிதமான ஒரு தனித்துவமான ஒரு இனம் இருந்துச்சு, அந்த இனம் என்னாச்சு, ஏகப்பட்ட உள்ள அரசியல்கள் இருக்கு, டீப் பாலிடிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்போ பேச முடியாது. இப்போ ஜென்ரலாக தமிழ் மொழியை பற்றி, கர்நாடகா மொழியை பற்றி ஒரு நடக்கிற பஞ்சாயத்தை பேசுவோம். ஒரு கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். ஸ்கூல் பசங்க மாதிரி எதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரு மன்னிப்பு தானே கேட்கலாமே, அடம்பிடிப்பாங்கல்ல, நீ கேட்டு தான் ஆகணும், இல்லை நான் கேட்க மாட்டேன், இல்லை நீ கேட்டு. ஜட்ஜுக்கு இது வேலை இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கலாம், ஏங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, என்னங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்டிருக்கணும். இந்த ஆதாரங்க இருக்கா, எங்கே ஆதாரம் இருக்குது, சரி ஆதாரத்தை போட ஒரு கமிட்டியை உருவாக்குங்க. தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவிலேருந்து ஒரு 2 கமிட்டியை உருவாக்குவோம், தேடுவோம் எது பழமையான மொழின்றதை தேடி அதை டிக்ளேர் பண்ணி கடைசியாக ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிடலாம்னு சொல்லலாம்ல. ஏன் அதை பண்ண மாட்டுறாங்க? ஏன்னா பண்ணால் தெரிஞ்சிடும் கர்நாடகா மொழி மட்டும் தமிழ்லேருந்து வரல, ஒட்டுமொத்த சவுத் இந்தியா மொழியும் ஒட்டுமொத்த இந்திய மொழியும் உலக மொழியும் தமிழ்லேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். ஏண்டா இங்கிலீஷ்லேயே அவ்வளோ மேட்டர் இருக்குது. சீமான் அடிக்கடி சொல்லுவாப்பில்ல ஸ்பீச்சு, அது பேச்சு முன்னாடி எஸ் போட்டு ஸ்பீச் அப்படின்லாம் பேசுவாருங்க, வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. இதை இப்போ இங்கிலீஷ்காரங்களாம் போராட்டம் பண்ணோம்னா நாங்கள் வேறு அப்படின்னு சொன்னாங்களா? அவங்களுக்குலாம் தெரிஞ்சனால தான் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் தான்டா கதறிட்டு இருக்கீங்க. அதான் சொல்கிறேன்ல, கண்டம் தாண்டி இருக்கவங்க கூட நம்மளை ஒத்துக்கிறான், பக்கத்து வீட்டில் இருக்கிறது நம்மளை ஒத்துக்கவே மாட்டான். நம்ம வீட்டில் ஒரு புத்திசாலி ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், தான் பெற்றவங்க சுற்றி இருக்கவங்க மதிக்கவே மாட்டாங்க. அவன் கிடையாது லூசு பையன், அவன் கிடையாது சின்ன பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியே போனோம்னா அந்த பையனுக்கு வர வேல்யூவே வேற. ஆனால் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன நடக்கும், உட்கார்றா தண்ணி வந்து விட்றா அப்படின்னு வாங்கி, டேய் நான் யாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது மாதிரி தான் தமிழ் மொழி பக்கத்துலேயே இருக்குது, கர்நாடகா ஆந்திரா எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறது இவ்வளோ பெரிய பெருமையான ஒரு புகழ்பெற்ற ஒரு மொழிடா அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவன் வேற மொழியில் உட்காந்துருக்கான். இப்போ அடுத்த மொழி பெருமையாக பேசிட்டான்னா அவனை நீ மிதிக்க முடியாதுல்ல. அவனுக்கு பெருமை வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தாஜ்மஹாலாக இருக்கட்டும், தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், இதில் உலக அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்குதுல்ல. இந்த யுனெஸ்கோ அந்த மாதிரி குரூப்லாம் அங்கீகாரம் கிடைக்குதுல்ல. இப்போ தமிழ் பழமையான மொழி, தமிழர்கள் தான் ரொம்ப பழமையான ஆர்ஜின், இவங்க தான் மூத்த மொழி, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, உலகமே ஏற்றுக்குச்சு அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகும். தமிழர்களை நோக்கி ஒட்டுமொத்த வரலாறும் எழுதப்படும். அது யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோதான் மேட்ரு. அது மட்டுமா அப்படின்னா கிடையாது. பல ரகசிய உண்மைகள் வெளியே வந்துடும். பல்லாயிரம் ஆண்டுகள் உலகத்தை ஆண்ட உலகத்தோட மூத்த மொழி எப்படி சுருங்கி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு தேடும் போது தான் உங்களை சுற்றி நிற்கிற திருடங்கெல்லாம் மாட்டுவாங்க. பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு மாட்டோம், அதுக்கு மேலே இருக்க ஸ்டேட்டு மாட்டோம், அதுக்கு மேலே ஸ்டேட் ஆகும், அப்புறம் விஜயநகர பேரரசு மாட்டோம், அதுக்கு மேலே வேற மாட்டோம். தேடி போகும்போது எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் அழிச்சு சிதைச்சிருக்காங்கடா அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ எல்லாருமே குட்டுறாங்க, அதாவது எல்லாருமே திருடங்க தான், சொல்ல போனால் குருடங்க தான். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? எல்லாரும் மாட்டுவாங்க, ஒருத்தன் மாட்ட மாட்டாங்க, எல்லாரும் மாட்டுவாங்க. அதுக்கு தான் தமிழரை மட்டும் வெளிப்படையே வச்சுக்காம முட்டாளவே வச்சுட்டுறாங்க. சொன்னா ஏற்றுக்க மாட்டீங்க, என்னத்த சொல்ல. தமிழ் இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இந்த கலைஞர்களுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்மளுடைய கமலஹாசன், அது வரைக்கும் ஓகே, ஏன்னா எம்பி ஆக்கியிருக்காங்க, அது வேற விஷயம். கனிமொழி அவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க, தமிழ்லேருந்து கன்னடம் அது நான் பேசலாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்காக அவங்களும் எம்பி தானே, தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. அவங்க அப்பா பிறந்தனால தானே இது ஏதோ செம்மொழி நாளாக தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செம்மொழினா என்ன, அது தமிழ் தானே, அது செம்மொழின்னு வேற ஏதாவது மொழி இருக்கா என்ன? அப்போ அந்த மொழியிலிருந்து உருவானது தான் கன்னடம் சொன்னதுக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னா அப்போ பேசி தானே ஆகணும். அது நான் பேசுன்னு சொல்லி ஓடுறாங்கன்னா இப்போ எனக்கு புரியல.
ஆமாம், மஞ்சள் துண்டு வேலை செய்யும்ல, அங்கேயும் மஞ்சள் துண்டு இங்கேயும் மஞ்சள் துண்டு வேலை செஞ்சு தானே ஆகணும். இங்கிட்டு நம்ம தமிழ் தேசியம் சும்மா இருக்குமா? ஒரு பாரிசாலனாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே இருக்கட்டும், இதுதான் தீனின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா மக்களை மென்று துப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்தை பாகிஸ்தானும் இந்தியாவும் நடக்கிற பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்கிராதீங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க பாருங்க. அந்த வன்முறையை, அந்த அசம்பாவிதத்தை யாரும் விரும்பல. நீ இந்தியா பாகிஸ்தான் போல கர்நாடகா தமிழ்நாட மாத்திராத. இன்னும் சினிமாக்குள்ள இருக்க ஆட்கள் கமலஹாசனை பத்தி பேசும்போது அது லூசுங்க எனக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பழைய ஆர்டிஸ்ட் வந்து நாடகத்துல நடிக்கிற ஆட்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. செத்து போன விஷயத்தெல்லாம் எடுத்து எடுத்து பேசுறதே இந்த திராவிடவாதிகளுக்கு, கமலை போன்ற அதிமேதாவிகள், புத்தியற்ற மூளையற்ற அதி புத்திசாலிகளுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நீ இதெல்லாம் பேசினா என்ன பண்ணுவான்? இப்படி பேசிட்டாரு, கன்னடத்தை கேவலப்படுத்தி விட்டார், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு இந்த வாட்டாள் நகராட்சி போன்ற உடனே துள்ளி குதிப்பார்கள் கர்நாடகத்துல. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களை சுத்தி உங்களை எல்லாருமே இங்க இருக்க முட்டாள்கள்லாம் புத்திசாலின்னு சொல்லி உங்களோட மண்டையில விதைச்சு வச்சிருக்காங்க. அதை நம்பிட்டீங்க நீங்க, அவ்வளவுதான். இப்போ ஈவேரா கன்னடக்காரர் இங்க பெரியார் தந்தைன்னு ஆக்கிட்டாங்க. ನಮ್ಮ ಕನ್ನಡದ ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡಿದ್ರು. ಕನ್ನಡ ತಮಿಳಿನ ಅಪ್ಪ. ನೀವು ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿಯನ್ನ ತಂದೆ ಅಂತ ಪೂಜಿಸ್ತೀರಿ, ಅವರು ಕನ್ನಡಿಗರು. ಹಾಗಾದ್ರೆ ತಮಿಳುನಾಡಿನ ಬಂಧು ಮಿತ್ರರೇ, ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ. ಕನ್ನಡ ನಮ್ಮ ತಂದೆ ಅಂತ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ. தந்தைன்னு ஆகிட்டாங்க. இங்க சாதி மறுப்பெல்லாம் பேசிட்டு அங்க போயிட்டு நம்மாள் அங்க சிஎம் இருக்காரு. ನಮ್ಮ ಕನ್ನಡದ ಪೆರಿಯಾರ್ ರಾಮಸ್ವಾಮಿ. எதுக்குடா நம்மாளுன்றீங்க? அப்ப இந்த இங்க இருக்க சிஎம் சொல்லிருக்கணும்ல, நான் உங்கால் கிடையாது, நான் தமிழ் மக்கள் நாள் அப்படின்னு பேசிருக்கணும்ல. ஏன் பேசல? ஏன்னா அவங்க சொத்து பத்துல அங்கதான் இருக்கு. ஜெயலலிதா அவங்க வந்து ஏதோ ஒரு டைமிங்ல 2016 ஏதோ டைமிங்ல நினைக்கிறேன், அந்த டைமிங்ல அவங்களோட லிஸ்ட் ஃபுல்லா கர்நாடகால எவ்வளவு சொத்து பத்து இருக்குன்னு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கல்ல. ஒரே ஒரு தம்பியே 2 வருஷத்துல 300 கோடி வீடு கட்டுறாங்கன்னா 50 ஆண்டு காலம் ஆச்சு. ஏசியாலே நம்பர் 1 பணக்கார குடும்பம் ஆயிருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இவங்கெல்லாம் எப்படி அரசியலுக்கு மட்டும் தமிழருக்காக பேசுவாங்க? சரி, தமிழரை பத்தி பேசும்போது இந்தியாவை பத்தி பேசிதானே ஆகணும். இந்திய மொழியில வந்து உலக வரலாற்று இந்தியாவை நோக்கி திரும்ப போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் விஞ்ஞானி சொல்றாரு. 14,000 ஆண்டுகள் பழமையானது புராணங்கள் இதிகாசங்கள்லாம் சொல்லி வராங்க, இந்தியாவை நோக்கி திரும்புறாங்க. மோடி அவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி திரும்புறாரு. அப்போ உலக நாடுகளே இப்பதான் இந்தியாவை நோக்கி திரும்புது. காரணம், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா, அகண்ட பாரதம் உருவாக போகுது. அதாவது உலகத்துக்கே முக்கியமான ஒரு நாடா இந்தியா மாறப்போகுது. அதுக்கு எல்லா வழியிலையும் நடக்குது வேலை. இப்போ சொன்னா புரியாது. எப்படி நான் ஐபிஎல் வந்து ஜெயிக்குன்னு சொல்லி சொன்ன மேட்ரு, அப்புறம் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பத்தி பேசும்போதெல்லாம் நாங்கள் பேசும்போது புரியாம இப்போ நடக்கிற நிகழ்வுலாம் வச்சு ப்ரோ நீ சொன்னது கரெக்டு தான் சொல்றீங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது தான் புரியும். அது நேரம் நெருங்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க. முன்னாடியே சொன்னா ஏன் புரியும்? புலி வருதுன்னா கேட்பாங்க, எல்லாம் வந்து அடிச்சு 4 பேர் போட்டு தரலாம் தான் புரியும். அதே மாதிரி தமிழை பழமையான மொழியை பத்தி பேசும்போது அமித்ஷா பேசும்போதுலாம் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஓகே, அப்புறம் என்ன தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்கும், தமிழ்நாடு தான் போட்டிருக்கோம், பஸ்லாம் அப்படிதான் போட்டிருக்கோம். இப்போ தமிழ் அரசு தான் அப்படி மாத்திட்டாங்க. நாடு எங்க போச்சு? தமிழனுக்கு ஒரு நாடுன்னு இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப நாள் ஊர்த்திட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காங்களா? இது எதுக்கு? தம்பி, ஒரே ஒரு மாப்பிள்ளை, அவங்கள வச்சுக்கிட்டு போட்டு அடி டெல்லியில போட்டு தவச்சல் விட்டு எடுத்திருப்பாங்க. எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இங்க எல்லாம் ஆர்சிபிக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்லுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தற்கொலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இவங்கிட்ட போய் தமிழ் பெருமை பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. இவங்களுக்கு தமிழ் பாட்டுலாம் தேவையில்லைங்க. அவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரீட் டேட்னு அவங்க பாட்டு இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆடுவாங்க, கன்னட பாட்டுக்கு ஆடுவாங்க, மலையாள பாட்டுக்கு ஆடுவாங்க, தமிழ் பாட்டுக்கு ஆடுவாங்க, புரியாத மொழி பாட்டு கூட ஆடுவாங்க, வெறும் பீட்டு கூட ஆடுவாங்க. ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றியை கொண்டாடும் விதமாக சென்னை அண்ணா சாலையில் குவிந்த ரசிகர்கள் மேளம் இசைத்தும் நடனமாடியும் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஆர்சிபி வெற்றியை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் நட்டநடு சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்து நிறுத்தி 1000 பாலா பட்டாசை கொளுத்தி அட்டகாசம் செய்தனர். பேருந்து முன்பு இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து கத்தி கூச்சலிட்டனர். இன்னும் சிலர் மேம்பாலத்தின் மீது ஏறி குட்டிக்கரணம் அடித்தனர். இவங்கிட்ட போய் தமிழ் பெருமை பேசிட்டு இவங்கிட்ட போய் வரலாறு பேசினா புரியுமா? வரலாறு பேசினாவே மண்டையில ஏறாத இவங்கிட்ட போய் உண்மையான ரகசியத்தை எங்கிட்டு போய் பேச?
அதுக்கு தான் நம்மளுடைய ஆட்கள்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்கும், புரிதல் உள்ள ஆட்கள். நாம இவங்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. நாம புரிஞ்சுக்கிட்டு தள்ளி இருக்கிறது நல்லது. சரி, சாப்பிட்டேன். திரும்பவும் சொல்றேன், தமிழர்களும் கன்னடர்களும் சண்டை போடணும் வைக்கணும்னா அது இல்லை நோக்கம். விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட போய் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல. தமிழை பத்தி இப்ப பெருமையா பேசி நான் என்னத்தை பிடுங்க போறேன்? ஒன்னும் பிடுங்க போறது இல்லை. இப்ப பெருமைக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம காலங்காலமா எருமைக்கு, அதாவது பெருமைக்கு எருமை வச்சவங்க தான். அது நமக்கு தேவையில்லை. உண்மை தெரிஞ்சுக்கணும். அண்டை மாநிலங்கள்ல தமிழ மூத்த மொழின்னு ஏத்துக்க மாட்டான். அப்படியே ஏத்துக்கிட்டாலும் உன் மொழியில இருந்து நான் வரலேன்னு ஒதுங்கிக்கிறான். நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க போவான்னு யோசிச்சுப்பாரு. ஸ்ரீலங்கால தெரியல, அவங்களாம் அழுதாங்களா? கர்நாடகா கேரளாலாம் அழுதுச்சா என்ன? நீ ஒருத்தன் மட்டும் தான் அழுதுட்டு இருந்த. இங்க இருக்கிற அதிகாரிகளே ஒரு புறம் நாதஸ்வரம், ஒரு புறம் சாவு மேளம் சொன்னவங்க தானே. இப்ப அதெல்லாம் அழிச்சிருவாங்க. அப்படி ஒன்று சொல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கர்நாடகாக்காரங்க கேட்கறாங்கல்ல, எப்படி தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ்ல இருந்தா கர்நாடகா வந்து எவிடன்ஸ் கேட்கறாங்க. எக்ஸாம்பிள் கடைசி அவனை வச்சு முடிச்சிடறேன். நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி 5000 ஆண்டுகள் பழமையான அயனேஜில் நாங்கள் தான் மேலே கொடிவெட்டி பறந்திருந்தோம்னு சொன்னாரு. தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை இப்போ நான் அறிவிக்க போகிறேன். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாகி இருப்பது அகழாய்வுகள் மற்றும் கால கணக்கீடுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறினார். இந்தியாவின் வரலாறு இனி தமிழ் நிலத்தில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று தாம் சொல்லி வருவதை தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வுகள் மூலம் தொடர்ந்து மெய்ப்பித்து வருவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பெருமையா மாறுந்தட்டிட்டாரு. நாங்கெல்லாம் 5000 ஆண்டுகள் முன்னாடி இரும்பை வச்சு நாங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம். இரும்புன்றது ஒரு நாலேஜ். அந்த இரும்பை உருக்கி அதை வச்சு ஒரு வடிவம் உருவாக்கி அதோட ஆயுதம், டெக்னாலஜி, கருவிகள் எல்லாமே இரும்பு வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ இரும்பை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கணிதம் இருக்கும். அப்ப கணிதம் இருக்குன்னா ஏதோ எழுத்து வடிவம் இருக்கும், ஏதோ ஒரு படிப்பு இருக்கு, ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் இருக்குன்னா அந்த நாலேஜுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த லாங்குவேஜ் தமிழா இருந்திருக்கும். ஏன்னா தமிழன் தானே அந்த இரும்பு உருவாக்கியிருக்கான். 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க இரும்பு ஆயுதத்தை வச்சிருக்காங்க. இந்த கூர்மையான ஆயுதம்லாம் இருந்து சென்னையில எடுத்திருக்காங்க. இப்ப புரியுது அவங்களுக்கு சென்னை ஆந்திராக்காரங்க தூக்கணும்னு நினைச்சாங்கன்னு. எங்க பழமையான அப்ப ஆந்திரா எடுத்துருந்துச்சு வச்சுக்கோங்களேன், தோண்டி எடுத்தது எங்களுடைய ஆயுதம். நாங்க பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஆண்டுகள் பழமையானவர்கள் சொல்லிட்டு தமிழை மொத்தமா முடிச்சு தள்ளிடுவாங்க. தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு இடத்தையும் மாநிலம் மாறியா பிரிக்கும் போது ஒவ்வொரு முக்கியமான பிளேசஸ் எல்லாம் வேணும்னே கர்நாடகா, ஆந்திரா, கேரளாக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்ததுக்கான நோக்கம் புரியுதா? உனக்கு தெரியாது உனக்கு கீழே என்ன இருக்குன்னு, ஆனா உன்னை பிரிக்கிறான் பாரு, அவனுக்கு தெரியும் உனக்கு தரைக்கீழ என்ன இருக்குன்னு, உன் காலு கீழே என்ன கிடக்கு, எப்படி எந்த இடத்துல என்ன இருக்கும், எந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எங்க பூம்புகார் இருந்துச்சு, பூம்புகார்ல இருந்து மைக்ரேட் ஆன கூட்டம் எங்க ஒளிஞ்சிருக்கு, அவங்களுடைய தொல்பொருள் படிமம் எங்க இருக்கு, எல்லாமே அவனுக்கு தெரியும். நாம குடியேறி வாழ்ந்துட்டு இருப்போம். கரெக்டா பார்டர் படி உனக்கு பஞ்சாயத்து வரக்கூடிய ஏரியாவா பிரிச்சு வச்சிருவான். அப்படி பஞ்சாயத்து வரக்கூடிய ஏரியா கூட பிரிச்சு வச்சுட்டு அங்க போய் நீங்க தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவேன். உன் பஞ்சாயத்தை பார்த்துக்கிட்டே மறந்துடுவேல. அப்போ கீழே பூமி கடியில அந்த ரகசியமாவே மூடி இருக்கும். புரியும் நினைக்கிறேன், தெளிவா தான் பேசுறேன், புரியும் நினைக்கிறேன் உனக்கு. மாநிலங்கள் தமிழ்நாட்டை பிரிக்கும் போதே அந்த பார்டரை பிரிச்சாங்க பாரு. இந்த பார்டரை பிரிச்சதுலேயே இவ்வளவு நுணுக்கம் இருக்கு அப்படின்னா எவ்வளவு நேர்த்தியாக காய் நகர்த்தப்பட்டிருக்கும் யோசிச்சுப்பாரு. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியால யார் அடி வாங்க போறான்னு யோசிச்சுப்பாரு. அயனேஜ் நாங்க தான் சொல்லிட்டு சிம்பிளான மேட்ரு. அயனேஜ்ல 5000 ஆண்டுகள், குறிப்பா இவங்க பிடிச்சது 5000, ஆனால் அது ரொம்ப பழமையானது. நம்ம சிம்பிளா எடுத்துக்கலாம். இவங்க எடுத்த அந்த கருவியோட 5000 ஆண்டுகள் பழமையா இருக்கு. இவங்க எடுத்த பொருளோட கார்பன் டேட்டிங் மட்டும்தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னும் பழைய பொருட்கள் நிறைய இடங்கள் இருக்கு, அதை எடுக்க விடாம தடுத்து வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். எடுத்தாலும் கார்பன் டேட்டிங் எடுக்க மாட்டாங்க. இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க இரும்பை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2000 ஆண்டுகளோட வரலாறு இல்லாத கன்னடம் எங்க இருந்து வந்திருக்கோம்? தமிழ்ல இருந்து தானே வந்துருக்கணும். ஏன்னா சவுத் இந்தியாவில் நாம தான் இருந்திருக்கோம். இப்ப இவங்க நார்த் இந்தியால இருந்து வந்திருப்பாங்களோ? சமஸ்கிருதம் இதுல இருந்தா மொழி வச்சு சொல்றாங்க. அப்ப சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்காங்க போல. அப்ப இந்த வடக்கன்ஸ் போல அவங்க அப்பலாம் அப்படி சொன்னா எடுத்துப்பீங்களா? இதை கேட்கறேன், தெரியாம கேட்கறேன், எனக்கு தெரியல. அதான் தமிழ் தான் 5000 ஆண்டுகள் பழமையானது. தமிழ் மொழி இருந்திருக்கு. அப்ப நாங்க நாகரிக வளர்ச்சியில இருந்திருக்கோம். உங்கள்ட்ட அப்படி இந்த தொல்பொருள் படிமமும் கிடைக்கலையே. அப்படி கிடைச்சாலும் அது எங்களோட தான் இருக்கு. அப்ப நீங்க யாரு?
இதான் சிம்பிளான மேட்டர். இந்த அயனேஜ் இரும்பு வந்து 5000 ஆண்டு பழமையா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சல, இதை வச்சு பேஸ் பண்ணி பேசினாலே கர்நாடகாக்காரங்க வாயை மூட்டு தான் போகணும். இவங்க தைரியமா கேட்கறாங்க. ஒரு கோர்ட்ல இருக்கவர் கூட கேட்கிறாரு, படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், மன்னிப்பு கேட்கணும். இதுவா அவர் வேலை? ஏங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது இருக்குங்க என்னங்க சம்பந்தம்? அவர் ஏதோ பேசிட்டாரு, மன்னிப்பு கேட்காம போறாரு. படத்துல என்னங்க இருக்குன்னு பிராக்டிக்கலா யோசிக்கணும். ஏன்னா பெரியார் இங்க மட்டும் தான் வேலை பார்த்தாரு, அங்க வேலை பார்க்க மாட்டாரு. அவங்க ஊர்ல எப்படி வேணா வாழலாம். வேற ஊர்ல வந்து நமக்கு தான் பாடம் கத்துக் கொடுத்தாரு. நானும் அப்படி பேசுறேன்ல, பேசுங்க கத்துக் கொடுத்தது யாரு? இந்த பெரியார் தான். பெரியார் தான் எங்களை பேச வச்சாரு. கருமண்டடி அப்படி வேணா பேச வைக்கிறீங்க நீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ஹால்ல போட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. குறிப்பா அரசியல் வரலாறு இவங்களாம் தேடுறாங்களா, அவங்கள்ட்ட சொல்லுங்க. இங்க தேட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நான் உங்களை கூட பயணிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நடியில பேசணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்றேன். பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார வச்சுட்டு இன்னும் புலமையான ஒரு ஆளை கூட்டி வந்து கொஞ்சம் நேரம் நான் நுணுக்கமா பேசக்கூடிய ஆட்களை கூட்டி வந்து உட்காந்து பேசினா அது நல்லா இருக்காது. இப்போ நான் பேசுறது வந்து அடித்தட்டு மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் ஒரு சில விஷயங்கள், உலக ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் எளிமையா சேர்றது தான் இந்த ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வேலை செஞ்சுக்கலாம். மிகப்பெரிய புத்திசாலியாம் கமலு, முட்டா பையங்கிற கமலு. எல்லாம் அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியுங்கிறது போல ஒரு பிரகடனத்தை பண்ணி பொதுவெளியில பேசுறது அவருக்கும் புரியாது, எதிரில் உட்காந்துருக்கும் புரியாது, குழப்பி